ரஜினி அவங்க வந்து இந்த டெல்லியில் அழைக்கப்பட்டிருக்காங்க ஆலோசனை கூட்டத்துக்கு. என்ன காரணம்? இல்லைம்மா, அவர் ரஜினியை பொறுத்தவரை ஆர்எஸ்எஸ் தந்திரமாக ரஜினியை வைத்து ஆர்எஸ்எஸ்ல 3 கோடி மோடிகள் இருக்கிறார்கள். ஆமாம் சார், விருதுநகரில் வந்து பெரிய லெவலில் 4000 ஓட்டு வித்தியாசம் தான் சார் அவர் தோற்று போயிருக்காரு. அது வந்து சூழ்ச்சியால் வந்து தோற்கடிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அறிக்கை ஒரு இங்கே ப்ரெஸ் மீட்டில் அவங்க சொல்லியிருக்காங்க சார், பிரேமலதா அவங்க. இது எப்படி சார் பார்க்கணும்? சூழ்ச்சி என்பதை விட இப்போ சவுக்கு சங்கரோட நிலைமை என்ன சார் இதுக்கப்புறம்? ஜெயிலிருந்து பெயிலில் வெளியே வருவார். ஜெயிலிருந்து பெயில் இருக்குது, வெளியே வருவார். அவர்கிட்ட பல கோடி ரூபா பணம் இருக்குது. அவரை வெளியே கொண்டு வந்து திமுகவை எதிர்க்க வைக்க வேண்டும் என்று பிஜேபி விரும்புகிறது, அதிமுக விரும்புகிறது. மோடி பிரதமராக இருக்கிற வரை அண்ணாமலை பிஜேபி தலைவராக இருக்கிறார். அண்ணாமலை தமிழ்நாட்டுடைய பிஜேபி தலைவராக இருக்கிற வரை கொள்கை பரப்பு செயலாளராக சவுக்கு சங்கரம் இருப்பார். கூட கோகைனும் இருக்கும், கஞ்சாவும். சவுக்கு சங்கரை நம்பி பிஜேபி இருக்குன்னா அது பிஜேபி ஒரு தேசிய கட்சியா? அப்ப எடப்பாடி பழனிசாமி அவரோட அடுத்த கட்ட திட்டம் என்னவா இருக்கும்? ஒரு திட்டம் இல்ல, மக்கள் அவரை முதலமைச்சர் ஆக்குவார்கள். வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்மளோட தமிழா பாண்டியன் சார் வந்திருக்காரு. தேர்தல் அரசியல் களம் சூடு பிடிச்சி இன்னைக்கு ரிசல்ட்ஸும் வந்து அதை பற்றின நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம். வணக்கம் சார். ரஜினி அவங்க வந்து இப்போது இந்த டெல்லியில் அழைக்கப்பட்டிருக்காங்க ஆலோசனை கூட்டத்துக்கு. என்ன காரணம்? அது மட்டும் இல்லாமல் ரஜினி அவர்கள் என்னோட நண்பர்களான சந்திரபாபு நாயுடு அவங்களுக்கு நான் வந்து விஷ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நிதிஷ்குமார் அவர்களுக்கு நான் விஷ் பண்ணுறேன், மோடி அவர்களுக்கு விஷ் பண்ணுறேன், ஸ்டாலின் அவர்களுக்கு விஷ் பண்ண எல்லாருக்கும் வந்து வாழ்த்தும் தெரிவிச்சிருக்காரு. இப்போ அவர் எதுக்கு சார் ஆலோசனை கூட்டத்துக்கு போகிறதுக்கு என்ன அங்கே தேவைப்படுது? இல்லைம்மா, அவர் ரஜினியை பொறுத்தவரை ரஜினி சந்திரபாபு நாயுடுவை பேசுவதற்கு ஒரு தூதராக பிஜேபி ஆர்எஸ்எஸ் பயன்படுது. இவர் தான் அவர் நான் சங்கி இல்லை, நான் எதுவுமே நான் எந்த ஒரு கட்சிக்குமே வந்து சார்பு இல்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவர் கூப்பிட்டு அவர் எப்படி சார் திருப்பியும் போவார்? போகலைன்னா ஒரு 5 படத்துக்கான பணத்தை இடி ஃபைன் கட்ட வேண்டி வரும். இதுதான் சந்திரபாபு நாயுடு குடும்பத்திற்கும் ரஜினி குடும்பத்திற்கும் நல்ல நெருக்கம், திரைத்துறை சம்பந்தமாக நெருக்கம். என்டிஆர் குடும்ப அத்தனை பெண்கள் நடிகர்கள் அத்தனை பேருக்கும் ரஜினி நெருக்கம். அப்போது ரஜினி மூலம் சந்திரபாபு நாயுடுவை கட்டுப்படுத்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் விரும்புகிறது. அதற்கு ஒரு நாணயமான தூதன் சவுத்தில் ஆளே இல்லை. சந்திரபாபு நாயுடுடைய மனைவி புரந்தேஸ்வரி, அவருடைய ஜூனியர் என்டிஆர், பாலகிருஷ்ணா சீனியர் என்டிஆர், ஜூனியர் என்டிஆர், குட்டி என்டிஆர், எல்லா குழந்தை என்டிஆர் வரைக்கும் ரஜினி போனால் பேச முடியும், ரஜினி போனால் கட்டுப்படுத்த முடியும். இதற்காக ஆர்எஸ்எஸ் தந்திரமாக ரஜினியை வைத்து 5 ஆண்டு கால அரசியல் பண்ண விரும்புகிறது. இதுதான் ரஜினியை பிஜேபி அழைப்பதற்கான முழு காரணம். சார், ராகுல் காந்தி வந்து பெரிய அளவில் வின் பண்ணுவார், அவர் வந்து ஆட்சி அமைப்பார், இல்லை கார்கே அவர் வந்து பிரதமர் ஆவார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துருக்கிற இந்த தருணத்தில் இது வந்து ஒரு பெரிய அளவில் பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா தானே சார் இருக்குது. உலக நாடுகளே திரும்பி பார்க்குற அளவுக்கு இந்தியா இருக்கும்போது இது வந்து ஒரு பெரிய லாஸான்னு பார்க்க முடியுமா? இல்லை இது வந்து மோடி 3.0 அப்படின்னு சொன்ன மாதிரி எல்லோரும் பேசப்படுற மாதிரி அவர் இப்போ பெரிய அளவில் வின் பண்ணலனாலும் இப்போ அடுத்த 5 வருஷம் அவர் தானே சார், அதில் ஏதாவது திருப்பி ஏதாவது ஆட்சி களையறதுக்கோ இல்லை இந்த மாதிரி கூட்டணி கட்சிகள் மாறும்போது ஏதாவது சான்சஸ் சேஞ்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் ஏதாவது இருக்குமா சார்? மோடி 5 வருஷம் முழுமையாக நிறைவு பண்ணுவார், அதில் மாற்று கருத்தே இல்லை. மோடி ஆர்எஸ்எஸில் 3 கோடி மோடிகள் இருக்கிறார்கள். 3 கோடி மோடிகளும் மிகப்பெரிய அதிகார மையத்தை சார்ந்து இருக்கிறார்கள். இங்கே இந்தியா கூட்டணியில் ராகுல் கார்கே 2 பேரை
தவிர இது பற்றி சிந்திப்பதற்கு ஆட்களே இல்லை. இந்தியா கூட்டணி ஒரு நெல்லிக்காய் மூட்டை, அது அமுத்து கொட்டுனா 1/2 கிலோமீட்டர் ஓடி போயிடும். இதில் ஆர்எஸ்எஸோடு அவர்கள் போட்டி போடவே முடியாது, பிஜேபியோடு அவர்கள் போட்டி போடவே முடியாது. இப்போ அந்த 5 வருஷம் மட்டும் இல்லாமல் இன்னும் அடுத்த 10 வருஷம் கூட இவங்க பிஜேபி தான் இருக்குன்னு சொல்கிறீங்களா சார்? அப்படிலாம் வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக அடுத்த ஆட்சி மாற்றம். இந்த மோடி மீது உள்ள அதிருப்தி வளர்ந்து கொண்டே இருக்குமே தவிர தேய்ந்து கொண்டே இருக்காது. இந்த இப்போ 225 சீட்டு இது எதிர்காலத்தில் 405 மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது அந்த 5 வருஷம் இருக்குது. ஆனால் இப்போ இந்த 5 வருடம் மோடி அரசாங்கத்தை பலவீனப்படுத்தவே முடியாது, அது பண்ண முடியாது, வாய்ப்பே இல்லை சார். இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா சார், அன்புமணி ராமதாஸ் அவங்களோட கட்சி வந்து பெரிய அளவில் வந்து எதிர்பார்க்கப்பட்டது சார். அவங்க உண்மையாகவே ஏன்னா அவங்க ரொம்ப க்ளோஸில் வந்தாங்க. அவங்க வந்து அவங்களோட ஒய்ஃப் சௌமியா அன்புமணி க்ளோஸில் வந்துட்டு எப்படியாவது இவங்க ஜெயிச்சிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்த அந்த தருணத்தில் கடைசி நேரத்தில் வந்து அவங்க பெரிய லெவலில் அவங்க இது பண்ணாங்க. விசிகே அவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து ரெண்டு இடம் தான் கொடுத்தாங்க. ஆனால் அந்த 2 இடத்துலையும் அவங்களுக்கு ஆப்போசிட்டாக நின்றவங்களை வந்து டெபாசிட்டே இழக்க வச்ச மாதிரி பெரிய அளவில் வின் பண்ணாங்க வாக்கு வித்தியாசத்தில். இதெல்லாம் எப்படி சார் பார்க்கப்படுது? அப்போ விசிகேக்கு அடுத்த வாட்டி நிறைய வந்து நிறைய சீட்டுகள் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குமா சார்? இந்த மாதிரி இல்லை, அவங்க உதயசூரியன் செலுத்துறதுல இப்போ நிற்கவே இல்லை, தனித்து தான் சார் நின்றாங்க. அது வந்து மிகப்பெரிய வெற்றி. நீங்கள் அதனுடைய தலைவர் தொல் திருமாவளவனுடைய தன்னம்பிக்கை என்பது நீங்கள் அளவிட முடியாத அந்த தன்னம்பிக்கை. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அந்த 2 தொகுதிகளிலுமே தலித்து மாற்றுக் கட்சி தலித்து வேட்பாளர்களை களமிறக்கி மிக கடுமையாக மோசமாக பலவீனப்படுத்தினார்கள். இதையும் மீறி சிறுத்தையினுடைய வெற்றி என்பது ஆதிக்கம்னு கூட சொல்லலாம். இந்த சிறுத்தையினுடைய வெற்றி உண்மையாகவே இந்த 40 சீட்டில் கடுமையாக போராடி பெற்ற வெற்றி தான் சிதம்பரமும் விழுப்புரமும். இது உண்மையாகவே பெரும் பாராட்டுக்கு உரியது. உண்மையான வெற்றி இந்த வெற்றி தான். பானையை உடைச்சிடுவேன்னு சொன்னாங்கல்ல சார். இப்போது பாமக நாங்கள் வந்து பானையை உடைச்சிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எங்கேயுமே அவங்களால வின் பண்ணவே முடியலையே சார். இல்லை, எப்போவுமே வின் பண்ண முடியாது, எங்கேயும் வின் பண்ண முடியாதுல்ல, எப்போவுமே வின் பண்ண முடியாது. ஏன்னா இரவில் அதிமுகவோடு பேரம் முடிஞ்சுது, இரவில் பேரம் முடிஞ்சது, பெட்டியெல்லாம் கை மாறிடுச்சு. இப்போ விடிவதற்குள்ள பிஜேபியோடு உடன்பாடு. இந்த நிலையில் இந்த கட்சியை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்க முடியாத நிலைமைக்கு போன ஐயா ராமதாஸை நான் உண்மையாகவே பரிதாபத்தோடு பார்க்குறேன். ஏன்னா அவர் அதிமுகவோடு தான் கூட்டணி வைக்கணும்னு முடிவு பண்ணுறாரு, முயற்சி பண்ணுறாரு. ஆனால் அவருடைய குடும்பம், அவருடைய மகன், அத்தனை பேரையும் அமித்ஷா கூப்பிட்டு மிரட்டுறாரு. இதுக்கு பிறகு கட்சியா மகனா, கட்சியா குடும்பமா, இதிலிருந்து மீள முடியாமல் அவர் பிஜேபியோடு கூட்டணி வைத்து நீங்கள் காசி கங்கையில் கரைத்து விட்டதை போல தன்னுடைய அதிகாரம் கரைந்து போய்விட்டதை வருத்தத்தோடு எண்ணி வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறார் ஐயா டாக்டர் ராமதாஸ். பாமகவோட இப்போ நிலைமை என்ன சார்? பாமகவும் ஒரு கட்சி இருக்கும், வீரமணி ஒரு கட்சி வச்சுருக்காரு, வைகோ ஒரு கட்சி வச்சுருக்காரு, அதே போல் அதுவும் ஒரு கட்சி இருக்கும், கொஞ்சம் பேர் இருப்பாங்க, லெட்டர் பேடு இருக்கும். யாராவது விஜயகாந்தோடைய மனைவி கட்சி நடத்துகிறாங்கல்ல, 0.5%. ஆமாம் சார், விருதுநகரில் வந்து பெரிய லெவலில் 4000 ஓட்டு வித்தியாசத்தில் தான் சார் அவர் தோற்று போயிருக்காரு. அது வந்து சூழ்ச்சியால் வந்து ஒரு தோற்கடிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அறிக்கை இங்கே ப்ரெஸ் மீட்டில் அவங்க சொல்லியிருக்காங்க சார், பிரேமலதா அவங்க. இது எப்படி சார் பார்க்கணும்? இல்லை, சூழ்ச்சி என்பதை விட நீங்கள் மக்கள் பெரிய அளவில் திமுக கூட்டணி, காங்கிரஸ் கூட்டணிக்கு வாக்களித்து மோடி எதிர்ப்பு பெரிய அளவில் அங்கே கடைசி வரைக்கும் வேலை செஞ்சுது எங்கள் விருதுநகர் தொகுதியில். அதில் விஜய் பிரபாகரன் ஒரு பெரிய அளவில்
பேசு பொருளாக இல்லை. அவர் ஒரு இப்போ தான் அரசியலுக்கே வர்றாரு. மாணிக் தாகூர் 3 முறை வெற்றி பெற்றவர். அவர் ஒன்றும் அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் வின் பண்ணலையே சார். இல்லை, வின் பண்ணலைன்னா 3 முறை வெற்றி பெற்றது அதே ஒரு பெரிய விஷயம்தான். இது 3வது முறை. அவர் இந்த தொகுதிக்கே வராமல் 15 வருஷமாக 10 தடவை வந்திருப்பார். அவரை அந்த மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தது ஒரு பெரிய அதிசயம்தான். வெறும் பத்திரிக்கை கொடுத்தா அந்த கல்யாணத்துக்கெல்லாம் மட்டும் அவர் போய் எந்த ஒரு பத்திரிக்கை கொடுத்தாலும் போயிட்டு வந்துடுவார் அப்படின்ற மாதிரி அவர் பேரில் இருக்க தவிர, ஆனால் தொகுதிக்கு வந்து எதுவும் பெருசாக செய்யாத மாதிரி தான் சார். பட்டாசு தொழிற்சாலை இருக்குது, தீப்பெட்டி தொழிற்சாலை இருக்குது, எந்த பலனும் இல்லை, கருகி செத்துட்டு இருக்கான் அங்கே தொழிலாளிகள் பூரா. அதனால் மாணிக் தாகூர், காங்கிரஸ், திமுக இரண்டுமே அவரை டெல்லிக்கு அனுப்பிவதற்கு என்ன காரணம்னா ராகுலுடைய நெருங்கிய நண்பர், ராகுலோட நெருங்கிய நண்பர். அது அதிகமாக அங்கே பலன் பெற்றது. சார், சவுக்கு சங்கர் அவர்கள் பற்றி பேசணும் சார். சவுக்கு சங்கர் அவர்கள் பற்றி இன்னைக்கு காலையில் நிறைய நியூஸ் வந்தது சார். இந்த மாதிரி அவர் கொக்கைன்லாம் வந்து சப்ளை பண்ணியிருக்கிற மாதிரி, புதுச்சேரியிலேருந்து அங்கேருந்துலாம் அவருக்கு சப்ளை பண்ண மாதிரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறோம். சவுக்கு சங்கர் இப்போ இருந்திருந்தா அவரோட கருத்து கணிப்பு எந்த மாதிரி இருக்கும்? அவர் சொன்ன மாதிரி வந்து டிஎம்கே இப்போ 40க்கு 40 ஸ்வீப் பண்ணிடுச்சு சார். அவர் வந்து செந்தில் பாலாஜியை உள்ளேருந்தே இப்போ ஜெயிச்சிட்டா மாதிரிலாம் இப்போ பேசுகிறாங்க. உள்ளேருந்து ஜெயிலுக்குள்ளே வச்சே நான் வந்து வெளில இருக்கிறவங்க அத்தனை பேர் ஜெயிக்க வச்சிருக்கிற மாதிரி ஒரு பக்கம் பேசப்படுது. சவுக்கு சங்கர் இருந்தால் இது எப்படி சார் இருந்திருக்கும்? இல்லை, சவுக்கு சங்கர் அதிமுக 25 சீட்டு ஜெயிக்குன்னு ஆணித்தனமாக அடித்து சொல்லிட்டு இருந்தார். இப்போ அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு பெய்டு நியூஸ். அவர் எங்கே சார்? அவர் வந்து புழல் சிறையில் ஓய்வு எடுத்துகிட்டு இருக்கார். இப்போது அவருக்கு நெருக்கமான ஆட்கள் பாண்டிச்சேரி ஆரோவில் ஆசிரமத்துக்குள்ளே கோகைன் விற்றதாக, உபயோகப்படுத்தியதாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய கூற்றுப்படி சவுக் சங்கருக்கும் அவர்கள் சப்ளை செய்திருக்கிறார்கள் என்கின்ற ஸ்டேட்மெண்ட்டு வந்திருக்கு. அப்போது கஞ்சா அவருடைய காரிலிருந்து எடுக்கப்பட்டது. கேட்கும்போது என்னுடையதல்ல, என்னுடைய உதவியாளர்கள் தான் வச்சுருந்தாங்கன்னு அவரே சொன்னார். அப்போது உதவியாளர் யாருக்கு வாங்கிட்டு வந்திருப்பா? உரிமையாளருக்கு வாங்கிட்டு வந்திருப்பாங்க. மறுக்கவே முடியலையே அவரை மீறி. ஏன்னா அவர் உண்மைகள் பக்கம் எந்த காலத்துலேயும் இருந்ததில்லை. ஆனால் அதனால் உண்மைகள் வந்து ஒருபோதும் சாகாது. அது உண்மை அணுகுண்டை விட வலிமையானது. அதனால தான் அவர் 50% அதை ஏற்றுக்கொண்டார். இப்போ அவருடைய நெருங்கிய வட்டாரங்களில் கோகைன் சப்ளை செய்யப்பட்டிருக்கிறது. அதை சவுக்கு சங்கர் உபயோகப்படுத்தினார் என்கின்ற தகவல்கள் தான் வந்து கொண்டிருக்கின்றன. இப்போது சவுக்கு சங்கரோட நிலைமை என்ன சார்? இதுக்கப்புறம் ஜெயிலிருந்து பெயிலில் வெளியே வருவார். ஜெயிலிருந்து பெயில் இருக்குது, வெளியே வருவார். அவர்கிட்ட பல கோடி ரூபா பணம் இருக்குது. அவரை வெளியே கொண்டு வந்து திமுகவை எதிர்க்க வைக்க வேண்டும் என்று பிஜேபி விரும்புகிறது, அதிமுக விரும்புகிறது. அதனால் கண்டிப்பாக திமுக பிஜேபி கூட்டணி யாராவது ஒருவருடைய தத்துப்பிள்ளையாக அவரை வைத்துக் கொள்வதற்கு 2 கட்சிகளுமே மும்மரமாக முயற்சி செய்கிறது. சவுக்கு சங்கரை இது பண்ணணும். ஆமாம், திமுகவை பேசுறதுக்கு ஆளே இல்லையே. சவுக்கு சங்கரை விட்டால் திமுகவை அக்கு வேறு ஆணி வேறாக சுவேதா பெத்துராஜ் வரை பேசுவதற்கு சவுக்கு சங்கர் தான் பிஜேபியாலும் அதிமுகவிலும் பாலூட்டி சீராட்டி தேனூட்டி வளர்க்கப்படுகிறார். அதனால் அவர் வெளியே வருவார். இவர்களுடைய செல்ல பிள்ளையாக மீண்டும் வளம் வருவார். மக்கள் பார்க்குறாங்களா பார்க்கலையாங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். சார், இப்போது பிஜேபி வந்து இங்கே தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல கூட ஜெயிக்கலை. தமிழ்நாட்டில் நாங்கள் கண்டிப்பாக வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஒரு ப்ரெஸ் மீட்டில் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நான் வின் பண்ணலை, ஆனால் கனிமொழி அவங்க வின் பண்ணியிருக்காங்க. ஏன்னா என்னோட அப்பா குப்புசாமி, அவங்களோட அப்பா கருணாநிதி, அதனால தான் என்னால் வின் பண்ண முடியல, அவங்க வின் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி திருப்பியும் வந்து ஒரு சர்ச்சையான ஒரு பேச்சும் பேசியிருக்காரு. இது நடுவில் 2026 சட்டமன்ற தேர்தல் தான் என்னோட இலக்குன்னு சொல்கிறாரு இல்லை சார்? இப்போவே பிஜேபி இங்கே வின் பண்ண முடியாத போது 2026 இவங்க எதை நோக்கி போவாங்க? எப்படி இவங்களால இது பண்ண முடியும்? மாநில தலைவராக அட்லீஸ்ட் இவரால் கண்டினியூ பண்ணவாவது முடியுமா சார்? பிஜேபி என்ன மாதிரியான ஆக்ஷன் எடுக்கும்? மோடி பிரதமராக இருக்கிற வரை அண்ணாமலை பிஜேபி தலைவராக இருப்பார். PL சந்தோஷ் RSSனுடைய தேசிய செயலாளராக இருக்கிற வரை அண்ணாமலை தமிழ்நாடு பிஜேபியினுடைய தலைவராக இருப்பார்.
அண்ணாமலை தலைவராக இருக்கிற வரை அவருக்கு உதவியாளராக அமர் பிரசாத் ரெட்டி இருப்பார். அண்ணாமலை தமிழ்நாட்டுடைய பிஜேபி தலைவராக இருக்க வரை கொள்கை பரப்பு செயலாளராக சவுக்கு சங்கரம் இருப்பார். கூட கோகைனும் இருக்கும், கஞ்சாவும் இருக்கும். அப்போது இந்த கொக்கைன் கஞ்சாலாம் வந்து திமுக ஆட்சியில் தான் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது எல்லாமே இப்போ நீங்கள் பிஜேபி இருக்கிறனால தான் இங்கே இருக்கிற மாதிரி நீங்கள் வேறு மாதிரி சொல்கிறீங்களே சார். இல்லை, பிஜேபியை பொறுத்தவரை நீங்கள் சவுக்கு சங்கரை நம்பி பிஜேபி இருக்குன்னா அது பிஜேபி ஒரு தேசிய கட்சியா? அதிமுக பிஜேபி இரண்டுமே சவுக்கு சங்கரை நம்பி தான் இருக்குது. சவுக்கு சங்கரை திமுகவை அடிப்பதை ரசிக்குது யார்? பிஜேபியும் அதிமுகவும். அப்போ எடப்பாடி பழனிசாமி அவரோட அடுத்த கட்ட திட்டம் என்னவா இருக்கும்? ஒரு திட்டம் இல்லை, மக்கள் அவரை முதலமைச்சர் ஆக்குவார்கள் 2026. ஆமாம், அதில் மாற்றமே இல்லை. அவர் பேசாமல் படுத்து தூங்கிட்டு இருந்தாலும் நான் 2006-11 அந்த காலகட்டத்தில் ஜெயலலிதா 4.25 வருஷம் அந்த மாதிரி கொடநாட்டில் தான் இருந்தது, தமிழ்நாட்டுக்கு வரவே இல்லை. 2011 ஒரு 3 மாதங்களுக்கு முன்பு தான் அந்த மாதிரி கொடநாட்டு வந்து வெளியேறிச்சு, முதலமைச்சர் ஆகலையா? அதே போல் திமுகவுக்கு மாற்று அதிமுக தான், அதிமுகவுக்கு மாற்று திமுக தான். அதனால் திமுகவினுடைய ஆட்சியினுடைய அதிருப்திகள் எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்கும். இதுதான் 2026 நடக்கக்கூடிய அதிசயம், அற்புதம், ஆராய்ச்சி. இவ்வளோ தூரம் நீங்கள் அடிச்சு சொல்கிறீங்க சார். எல்லாமே நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா தேர்தல், அப்புறம் வந்து இந்த வாக்கு எண்ணிக்கை, ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து இந்த கடந்த 1.5 மாதத்தில் தமிழ்நாட்டு மக்களாகட்டும் சரி, இல்லை தேசிய லெவலில் நம்ம பார்த்துட்டோம் சார். இனிமேல் பொறுத்திருந்து தான் இந்த ஜூன் 8 கண்டிப்பாக அவர் பொறுப்பேற்றிருப்பார். அப்புறம் நிதிஷ்குமார் அவர்களும் சரி, இல்லை சந்திரபாபு நாயுடு அவர்களும் சரி, இவங்களோட கூட்டணி எப்படி இருக்க போகுது, இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பொறுத்திருந்து தான் சார் பார்க்கணும். நன்றி, வணக்கம்.